ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. ஆட உங்க கூர்காவுக்கு பிறந்தவன இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இப்படி கை காட்டுறானுங்க. என்னடா அர்த்தம்? ஓத்தாட்ட இது மாதிரி காமிச்சிருவீங்களா? உன் தங்கச்சிட்ட காமிச்சிருவீங்களா? ஒக்கால்கிட்ட காமிச்சிருவீங்களா? திமுக ஒருத்தன் காட்டுறான். இப்படி உனக்கு விரல் இருக்குல்ல, வீட்டுல போய் உங்க அத்தா, உங்க அக்கா, உன் தங்கச்சி, உன் குடும்பத்துல கிழவி இருந்தா கூட காட்டு. விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க. அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்கள். வணக்கம் கிஷோர். வணக்கம் வணக்கம். மேட்ருக்கு வாங்க. வணக்கமே இவ்வளவு சாதாரணமா இருக்குது. நீங்க தான் ஏற்கனவே ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்துறீங்களா, கொடுத்துறீங்களா, அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. மேட்ருக்கு வாடா. ஜென்சி அரசியல் தான் இனி எதிர்காலமா? இவங்களா பரப்புற விஷயம். ஏன்னா நம்மளுடைய இயலாமைக்கு இதனாலதான் தோத்தோம் அதனாலதான் தோத்தோம்னு சொல்றதுனால இன்னைக்கு ஜென்சி வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமால தோத்து போயிட்டோம். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. ஸ்டாலின்ல இருந்து எல்லாம் இன்ஸ்டாகிராமால தான் தோத்து போயிட்டோம். உதவாநிதி அவரும் அதான சொல்றாரு, இன்ஸ்டாகிராம்ல தான் தோத்து போயிட்டோம். இப்படிதான் இவங்க பேசுறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் இருந்து போட்டோம். அதுக்கு என்ன இப்போ மரியாதை? மரியாதை யோ, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையன் தானே நீங்க. ஒரு நாகரிகமாவே கொண்டு போலாம் அந்த பேட்டிய. அதனாலதான் நான் அவன் சொல்லல. அசிங்கமா திட்டிடுவேன், கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த மாதிரி திட்டிடுவேன். போயிட்டு வந்து இன்னும் மாத்தி சொல்லலையா? இல்ல, அதனால அந்த தைரியத்துல பேசிட்டு ஆளுங்கட்சியா இருந்த போதே அதான் நான் சொன்னேன். என்ன ஆளுங்கட்சியா இல்ல, ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்த போது மரியாதை கொடுத்து அப்படியே ரொம்ப உங்களை அப்படியே தூக்கி வச்சு பேசிட்டோம்னா நான் ஒன்றும் கிடையாது. குப்பைன்னு தான் சொல்லுவேன். குப்பை ஆளுங்கட்சியா இருந்தாலும் குப்பை தான், எதிர்கட்சியா இருந்தாலும் குப்பை தான், இல்ல குளத்தூர்ல தோத்து போனாலும் குப்பை தான். இன்ஸ்டாகிராமால தான் நீ அப்ப வந்து உள்வாங்கிக்கல. ஒரு ஜென்சினால தான் தோத்து போயிட்டோம், இன்ஸ்டாகிராமால தான் தோத்து போயிட்டோம். நீ அப்ப உண்மையை நீ வந்து இன்னைக்கு ரீல்ஸ் தாக்கம் அதிகமாயிடுச்சு இல்ல? நீ கடந்த 5 ஆண்டுகளா ரீல்ஸே நீங்க போடலையா? அதே ரீல்ஸ் தானே நீங்களும் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது காசு கொடுத்து வேற போட்டுட்டு இருந்தீங்கல்ல. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்ன கேக்குறீங்க? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் ஒன்னா கூடி கிரவுண்ட் மக்களுக்கான இயக்கம் என்ன தெரியுமா? ஐயோ, இப்படி ஒரு விழாவா? போன்பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. 5 ஏஜென்சி வச்சு நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க, சரியா? அப்புறம் உங்களுக்கு எடுபடலையே. ஏன் எடுபடலை? ஏன்னா உங்க ஆட்சி நிர்வாகம் சரியில்லை. திமுகவோ அதிமுகவோ தாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்தால் அவர்கள் இன்னும் இந்த தேர்தலுடைய முடிவை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்று அர்த்தம், சரியா? அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை. தோற்கடிக்கப்படுவதற்கும் மொத்தமாக புரட்டி போட்டு வேறு ஒருவர் வந்து அமர்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லங்க, இது வரைக்கும் இளைஞர்களின் தாக்கம் ஒரு ஆட்சியை மாற்றும் அளவுக்கு இல்லாம இருந்துச்சு. அப்படி நடந்துருச்சு இல்ல? அப்படிலாம் கிடையாது. ஆட்சி மாற்றத்திற்கு இளைஞர்கள் என்றைக்குமே பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு காரணியா இருந்திருக்காங்க. உதாரணத்திற்கு சொல்லணும்னா நிறைய ரிசல்ட்ட கொடுக்கல. 67ல கொடுத்துச்சு. இல்ல 67க்கு பிறகு 58 வருஷமா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க 77ல கொடுத்துச்சு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சரியா? அந்த தவற தட்டி கேட்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு கூடி கேட்டது. ஆனா அன்னைக்கெல்லாம் இறங்கி வராத இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் மாணவர் போராட்டத்தால் இறங்கி வந்திருக்குது. ஐயோ, இது நமக்கு சிக்கலா. எதிர்கட்சி கேட்பதற்கும் மாணவர்கள் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை முன்வைத்து அவங்க கேட்கிறாங்க. எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். ரைட். காரணம் கேட்காத அரசியல். பாவிகளா, அதுக்கு ஏன்டா என்கிட்ட மாறி மாறி பேசுறீங்க? மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்து பெற்றோர்களுடைய ஆதங்கம் என்பதும் உண்மை.
ஆனால் அதை தங்களுடைய குறுகிய அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதும் உண்மை. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது, கல்கட்டாவில் நடக்குது, பெங்களூர்ல நடக்குது, நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. வேக வேகமா அங்கங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்தது சொல்லுங்க. மாணவர்கள் தான் பாலன் இல்லத்துல கம்யூனிஸ்ட் இல்லத்துல கேட்டாங்க. உடனே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்டதும் உட்கார்ந்துட்டாங்க. இந்த ஓலன் இல்லத்துல நடந்ததெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. பாலன் இல்லம் ஓலன் இல்லம் தான் அது. சரியா, ஓலன் இல்லம் தான் அது. இதுலயும் கிஷோர் கே சாமி ஆதரிக்கிற கட்சிகளோ கிஷோர் கே சாமி போன்றவர்களுக்கோ இந்த போராட்டத்துல இதுல எல்லாம் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க எல்லாம் அந்த நேரத்துல எங்க இருந்தீங்கன்னு கூட தெரியல. நாங்க ஏன் வரணும்? நானாவது 2 நாள் அங்க போய் நின்று அது நீங்க நிப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது, அதெல்லாம் போய் நிப்பீங்க நீங்க. அதாவது நீட்ன்ற ஒரு தேர்வு, நுழைவுத் தேர்வு இங்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்றது இது இன்னைக்கு நேரத்துல எப்ப கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு இனிமே நம்ம போராடி. சரி, மேஜிக் ஃபார்முலா எல்லாம் சொன்னாங்களே, நீங்க கூட அதுக்கு இது ஜல்ற தட்டினீங்களே. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. ஜல்றால என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. அப்படியே மேஜிக் ஃபார்முலா நாங்க வந்து அது சரி பண்ணிடுவோம். நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து. காங்கிரஸ் அன்னைக்கு கூட்டணியில திமுகவோடு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில உட்கார்ந்து கண்டிப்பா நீட்டை ஒழிச்சிருப்பாங்க. சரி, ஆமா, அதுதான் அவனுக்கு தெரியும்ல காங்கிரஸ் இல்லன்னு. அப்புறம் எப்படி நீ மேஜிக் ஃபார்முலா நீ ஓட்டு போட்டு சட்டமன்ற தேர்தல் வந்தா? அன்னைக்கு எல்லாருமே முயற்சி பண்ணமுல்ல. காங்கிரஸ் கேள்வி ரொம்ப சிம்பிள். 2021 தேர்தல் நாடாளுமன்றமா சட்டமன்றமா? சட்டமன்றம். அப்ப சட்டமன்றத்துல எங்க அப்பா வந்து உட்கார்ந்தாருன்னா அப்படி சொல்லல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்தா வந்து நீட்டை ஒழிக்கிறோம்லாம் உதயநிதி அவர்கள் படுத்தா நீட்டை ஒழிச்சிருவாரு. இல்லங்க, என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம எங்க கிட்ட ரகசியம் இருக்குன்னு 24 ஓட்ட போடுங்க, ஜெயிச்சு பிரதமரா. 24 எல்லாம் சொல்லல அவரு, 21ல இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். நீங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு சொன்னது உதவாநிதி. சரி, அதுக்கு தான் முயற்சி எடுத்தாங்கல்ல. என்ன முயற்சி எடுத்தீங்க? வாங்க டெல்லிக்கு போலாம், எல்லா கட்சியும் சேர்ந்து வாங்க போலாம். டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருக்கீங்க. சொன்னாருங்க, எங்களிடம் ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்கிறது சொன்னது யாரு? சொன்னாருங்க. எல்லாம் உண்மைதான். ஏன் பேச முடியல? அதை ஏன் செயல்படுத்த முடியல? இப்ப செயல்படுத்த தான் வாங்கன்றாரு. சொல்றேன். அப்போ நீ மண்டியிட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள். யாரிடம் எல்லாம் புழுகினாயோ அவரிடம் சென்று மண்டியிட்டு மன்னிப்பு கேள். வெக்கமே இல்லாம அங்க போய் நீ உட்கார்ந்துக்கிட்டு நான் முதல் கையெடுத்து எங்க அப்பா வந்து முதலமைச்சர் ஆனாருன்னா முதல் கையெடுத்து எப்படியா போடுவேன்? இதே மக்கள் சொல்லல, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லல சொன்னாரு. அது பேட்டியும் இருக்கு, வீடியோ எடுத்து போட்டோமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி. அதுல வேற அப்படியே மைக்கப்படி எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இன்ஸ்டாகிராம்ல போய் பொம்பளை காலை தேடிக்கிட்டு இருப்ப நைட்ல, எதாவது தெரியும் உனக்கு? வேற என்ன தெரியும் உனக்கு? வாயை இப்படி பிளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது. அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா சொல்லி கொஞ்சம் கிளாமரிஸ்டிக்காக தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டை லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொம்பளை வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். அங்க போய் போராட்டம் நடத்துறேன் டி-ஷர்ட்டை மாட்டிட்டு ஜென்சி டிஎம்கே. அவங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி. ஏங்க அவங்க எந்த கட்சியா இருந்தா என்னங்க? சொன்னது யாருங்க சார்? இப்படி எல்லாம் நீங்க பேசி தான் ஏடிஎம்கே 3வது பிளேஸ் தள்ளிட்டீங்க. சரி, அதிகாரத்துல கொண்டு வந்து. சரி, நீங்க அப்படியே பேசி இப்படி குளத்தூர்ல கொண்டு போய் அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்களா ஸ்டாலினை? முக்காடு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, கையில கட்டிட்டு வந்திருக்காப்ல இந்த ஆளு வீட்டுல. இதான் உங்களுடைய சாதனை. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இன்னைக்கு வந்து அங்க வாழல் இல்லமா, அது வாழல் இல்லமா, அங்க போயிட்டு ஒரு டி-ஷர்ட்டை மாட்டிட்டு ஆளுங்களை அனுப்புறீங்களே, வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல? மாதேஷ், உங்களை கேட்கல, அவங்கள பார்த்து கேட்கறேன், உங்களையும் கேட்கலாம். சரியா? இல்ல சொல்றேன், உங்களுக்கும் தகுதி. நீங்க வேற முட்டு கொடுக்குறீங்க இதுக்கெல்லாம். எங்க மாணவர்கள் போராட்டம் நடக்கும்போது அங்கு திமுக மாணவர்களும் திமுக மாணவர்களா? 36 வயசுல ஜூலி வந்து மாணவரா? இல்ல ஜூலி கூட வந்து 2 அறவைக்காடுங்க, இதுங்கெல்லாம் மாணவர்களா? இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.